ம் நம்முடைய தி டிபேட் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். ஆ, இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான தலைப்பை பத்தி பேச போறோம். அதாவது ஒரு நவீன பன்னாட்டு நிறுவனத்தோட சிஇஓவுக்கு தேவையான மிகச்சிறந்த நிர்வாக வழிகாட்டுதல் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதப்பட்ட ஒண்ணு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? ஆமா, அதுவும் ஒரு ராஜகுருவால எழுதப்பட்டது. சொல்லப்போனா கௌடில்யர், அதாவது சாணக்கியர் எழுதின அர்த்தசாஸ்திரம் தற்கால கார்ப்பரேட் உலகத்துக்கு என்ன முதன்மையான பாடங்களை சொல்லிக் கொடுக்குது அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம விவாதிக்க போறோம். கரெக்ட். இந்த கட்டுரையை நம்ம படிக்கும்போது ஒரு அடிப்படையான கேள்வி எழுகிறது. இது வெறுமனே அதிகாரத்தை எப்படி ஈட்டணும், அதை எப்படி ஈவிரக்கமே இல்லாம தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு வியூக கையேடா? அல்லது ஒரு நிறுவனத்தோட பங்குதாரர்கள், ஊழியர்கள், அப்புறம் ஒட்டுமொத்த சமூகத்தோட நலனை மையமா வச்ச ஒரு நெறிமுறை சார்ந்த தலைமைத்துவ வழிகாட்டியா? இதான் இன்னைக்கு நம்ம விவாதத்தோட மையப்புள்ளி. கண்டிப்பா. இதுல என்னோட ஆணித்தரமான நிலைப்பாடு என்னன்னா, இந்த கட்டுரை ஒரு தலைவர தார்மீக பொறுப்புள்ளவராகவும், சமூக நலன் சார்ந்தவராகவும் இருக்கணும் அப்படின்னு தான் அதிகமா வலியுறுத்துது. ம், ஆனா நான் அந்த தார்மீக கண்ணோட்டத்தை முழுமையா மறுக்கிறேன். ஏன்னா அதிகாரத்தோட யதார்த்தன்னு வரும்போது அறநெறிகளுக்கு அங்க முதலிடம் கிடையாது. ஓ, நிஜமாவா? ஆமா, இந்த கட்டுரையில் அடிப்படையில உள்நாட்டு கழகங்களை ஒடுக்கவும் சந்தையோட கடுமையான தாக்குதல்கள்ல இருந்து தலைமை பதவியை தற்காத்துக்கவுமான ஒரு நடைமுறை சாத்தியமான கட்டுப்பாட்டு உத்தி, அதாவது அதிகாரத்தை தக்க வைக்கிறதுக்கான ஒரு போர்க்கள கையேடு. இதுதான் என்னோட நிலைப்பாடு. சரி. என்னோட வாதத்தோட அடிப்படையை நான் முதல்ல தெளிவுபடுத்துறேன். இந்த கட்டுரையோட மைய கருத்தா நான் பார்க்கறது அதிகாரம் என்பது மிகப்பெரிய பொறுப்புகளோட வருது அப்படிங்கறதான். ம் இதுல அந்த முதலாளிகள் பதிலளிக்க கடமைப்பட்டவர்கள் அப்படிங்கிற பகுதியை நாம ரொம்ப நுட்பமா கவனிக்கணும். ஒரு நிறுவனத்தோட தலைவர் எந்த கேள்வியும் கேட்க முடியாத ஒரு சக்கரவர்த்தி மாதிரி எல்லாம் செயல்பட முடியாது. இருங்க, ஆனா அவர் ஒரு நிமிஷம். அவர் தன்னோட ஊழியர்கள், பங்குதாரர்கள், வாடிக்கையாளர்கள், முக்கியமா தன்னோட சொந்த மனசாட்சிக்கு கட்டுப்பட்டவர் அப்படின்னு கட்டுரை ஆணித்தரமா சொல்லுது. ஆனா அந்த மனசாட்சி ஒரு தலைவர் பொதுமக்களின் மகிழ்ச்சியையும் தேவைகளையும் முன்னிலைப்படுத்தணும். அப்படி செய்ய தவறினா அவரோட அதிகாரமும் பதவியும் பறிபோகும் அப்படின்னு பொதுமக்கள் விழிப்புணர்வு பகுதியில ரொம்ப தெளிவா எச்சரிக்குது. அதனால இது வெறும் வணிக லாபம் பத்தினது இல்ல, இது ஒரு தார்மீக வழிகாட்டி. நீங்க அந்த பொதுமக்கள் விழிப்புணர்வு அப்படிங்கிற வார்த்தைய அறநெறியோடு தொடர்பு படுத்துறீங்க. ஆனா நான் அதோட உண்மையான இயங்குமுறைய கொஞ்சம் வேற விதமா பாக்குறேன். வேற விதமானா எப்படி? அதாவது ஒரு தலைவர் எதற்காக வாடிக்கையாளர் தேவைகளை பூர்த்தி செய்யணும், ஊழியர்களோட குறைகளை ஏன் தீர்க்கணும், மனிதர்கள் மேல இருக்கிற அதீத அன்புனால? அது அவரோட கடமை. கண்டிப்பா இல்ல. கட்டுரை ரொம்ப தெளிவா சொல்லுது. அதிகாரத்தை பெறுறதும் தக்க வைக்கிறதும் அவ்ளோ சுலபம் இல்ல. அது வாடிக்கையாளர்கள் அப்புறம் அதிருப்தி அடைஞ்ச ஊழியர்களோட உள்நாட்டு கலகங்களுக்கு எதிரா எப்பவும் விழிப்புடன் இருக்கணும்னு சொல்லுது. ஆனா அதுக்காக இன்னைக்கு கார்ப்பரேட் உலகத்துல இத நாம எப்படி பாப்போம்? ஊழியர்களோட வேலைநிறுத்த போராட்டங்கள் அல்லது முதலீட்டாளர்களோட கிளர்ச்சின்னு சொல்லலாம். அதனால பொதுமக்களை மகிழ்ச்சியா வச்சிருக்கணும்னு கௌடில்யர் சொல்றது அவங்கள நேசிக்கிறதுக்காக இல்ல. வேற எதுக்காகவா? அவங்க கிளர்ச்சி பண்ணி தன்னோட சிம்மாசனத்தை கவிழ்த்திடக் கூடாது அப்படிங்கிறதுக்காகத்தான். இது ஒரு அபாயத்தை குறைக்கிற உத்தி, அதாவது ரிஸ்க் மிட்டிகேஷன் ஸ்ட்ராட்டஜி தான். தவிர நீங்க சொல்ற மாதிரி இது மனசாட்சி சார்ந்த தார்மீக நூல் கிடையாது. எனக்கு புரியுது. ஆனா இத வெறும் ஒரு தற்காப்பு உத்தியாகவோ அல்லது கிளர்ச்சிகளை தடுக்கிற தந்திரமாகவோ மட்டும் சுருக்கிட முடியாது. எப்படி முடியாதுன்னு சொல்றீங்க? அதிகாரத்தை தக்க வைக்கிறது மட்டும்தான் ஒரு தலைவரோட நோக்கம்னா, ஒரு சர்வாதிகாரியை போல அவர் சட்டங்களை வளைச்சு மக்களை அடக்கி ஆளலாமே. ஆனா விதிகளையும் சட்டங்களையும் ஒரு நிறுவனம் எப்படி உருவாக்கணும்னு கட்டுரை சொல்றத கவனிங்க. சொல்லுங்க. நிறுவனத்துல சட்டங்கள் கூட்டு நலனுக்காகவே உருவாக்கப்படணும்னு அது வலியுறுத்துது. ஒரு தலைவனோட தனிப்பட்ட லாபத்துக்காக இல்ல. முக்கியமா அந்த தண்ட நீதி பத்தி பேசும்போது அந்த தண்ட நீதி இருங்க, இத தற்கால மனிதவள மேம்பாட்டுத்துறை, அதாவது HR விதிமுறைகளோட ஒப்பிட்டு பாருங்க. தண்டனைங்கிறது பயத்தை ஏற்படுத்துறதுக்காக இல்ல, பணியிடத்துல மரியாதையை பேணுவதற்கும் நியாயமான முறையிலையும் வழங்கப்படணும்னு கட்டுரை வழிகாட்டுது. ஒரு நிறுவனத்துல தெளிவான விதிமுறைகள் இருக்கும்போது அங்க ஒரு பாதுகாப்பான சூழல் உருவாகுது. ஒரு தவறு நடந்தா என்ன நடக்கும்னு ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கும்போது ஊழியர்களுக்கு இடையில பயம் விலகி ஒருத்தர் மதிக்கிற பண்பு வளருது. இது எப்படி நீங்க சர்வாதிகார தந்திரம்னு சொல்ல முடியும்? ஓ, நீங்க வெளிப்படைத்தன்மை கூட்டு நலன் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அந்த வாதத்துக்குள்ளேயே மிகப்பெரிய முரண்பாடு இருக்கிறத நீங்க கவனிக்க தவறுனீங்க. முரண்பாடா?
என்ன முரண்பாடு? தற்கால ஹெச்ஆர் விதிமுறைகள் கூட அடிப்படையில நிறுவனத்தோட பாதுகாப்பிற்காகத்தான் உருவாக்கப்படுதே தவிர ஊழியர்களோட முழுமையான சுதந்திரத்துக்காக கிடையாது. மூலக்கட்டுரையில தண்ட நீதி அப்படிங்கிறது முக்கியமா அமைதியின்மையை தடுக்கிறதுக்காகவே அப்படின்னு வெளிப்படையா சொல்லப்பட்டிருக்கு. ஆனா அது நியாயமா இருக்கணும்னு. நியாயம்ங்கிறத விட பிரச்சனைகளை உடனே தீர்க்கிறதும் தண்டனை வழங்குறதும் எதுக்காக? இது ஒரு படைய எப்படி நிர்வகிக்கணுமோ அதே போல ஊழியர்களை கட்டுப்பாட்டுல வச்சிருக்க பயன்படுற ஒரு ஒழுங்குமுறை உத்தி. ஊழியர்களை நீங்க படை வீரர்கள்னு சொல்றது ரொம்ப. ஒரு நிமிஷம். ஒரு படையில ஏன் விதிமுறைகள் கடுமையா இருக்கு? போர் முனையில படை வீரர்கள் சுயமாக சிந்திச்சு முடிவெடுக்கிறத தடுத்து கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வைக்கிறதுக்காகத்தான். தலைமைத்துவம்னா என்ன? மக்களை திறம்பட நிர்வகிப்பதும் ஒழுக்கத்தை உறுதி செய்வதும் ஆகும்னு கட்டுரை சொல்லுது. சரி. அதுக்கு இங்க ஒழுக்கம் அப்படிங்கிறது விசுவாசத்தை கட்டாயப்படுத்துறதுக்கான ஒரு கருவி. அதிகாரத்தை நிலைநிறுத்த தினசரி பயம் தேவை இல்லாம இருக்கலாம். ஆனா தலைவனோட கட்டளைகளை கேள்வி கேட்காம கீழ்ப்படியும் ஒரு முன்கூட்டியே தீர்மானிக்கப்பட்ட கட்டமைப்பு தேவை. அதத்தான் இந்த தண்டனை விதி ரொம்ப துல்லியமா செய்யுது. அதாவது ஊழியர்களை படை வீரர்களாகவும் விதிமுறைகளை கட்டாயப்படுத்துற கருவிகளாகவும் நீங்க பாக்குறது நிறுவனத்தோட கட்டமைப்பு பத்தின கௌடில்யரோட சிந்தனையை ரொம்ப சுருக்கிடுது. சுருக்கிடுதா? நான் அப்படி நினைக்கலையே. ஆமா. கட்டளைகளை கேள்வி கேட்காம செயல்படுத்துறது மட்டும்தான் நோக்கம்னா நிறுவனத்தோட கட்டமைப்பை அவர் ஏன் இத்தனை கூறுகளா பிரிச்சிருக்கணும்? அவர் பிரிச்சிருக்க அந்த கட்டமைப்பே நான் சொல்ற இந்த கட்டுப்பாட்டு உத்திக்கு மிகப்பெரிய சான்றா இருக்கு. எப்படின்னு விளக்குங்களேன். ஒரு பணியிடம் அப்படிங்கிறது கருவூலமும் படையும் நிர்வகிக்கப்படும் ஒரு கோட்டை நகரம் போல பாதுகாக்கணும் அப்படின்னு கட்டுரை வர்ணிக்குது. கோட்டை அப்படின்னாலே அதோட இயங்குமுறை என்ன? எதிரிகளை வழிய நிறுத்துறது. ஆமா, அது மட்டும் இல்ல, உள்ளே இருக்கிறவங்கள தொடர்ந்து கண்காணிக்கிறது. இதைவிட முக்கியமா ஒரு தலைவர் ரகசியங்களை கட்டாயம் பாதுகாக்கணும்னு கட்டுரை ரொம்ப ஆழமா அறிவுறுத்துது. உத்திகள் அப்புறம் முடிவுகள் பத்தின ரகசியங்களை ஒரு தலைவர் பாதுகாக்காட்டி அவர் போட்டிகளுக்கும் உள்நாட்டு கலகங்களுக்கும் ஆளாக நேரிடும்னு சொல்லுது. இன்னைக்கு கார்ப்பரேட் உலகத்துல நிர்வாக குழுவோட மூடிய அறை விவாதங்கள், ரகசிய ஒப்பந்தங்கள் இதையெல்லாம் நீங்க ஒப்பிட்டு பாருங்க. ஓ, நீங்க அந்த கோணத்துல பாக்குறீங்களா? ஆமா, நீங்க பேசுற அந்த தற்கால நெறிமுறையான வெளிப்படைத்தன்மைக்கு இந்த கோட்டை நகர கட்டமைப்புல இடமே இல்ல. தகவல்களை தன்கிட்ட மட்டுமே குவித்து வச்சுக்கிட்டு அதிகாரத்தை ஒரு கோட்டைக்குள்ள அடைத்து வைக்கிறது. இது ஒரு முழுமையான கட்டுப்பாட்டு உத்தி இல்லையா? இருங்க. நீங்க கோட்டைய ஒரு சிறைச்சாலையா மட்டுமே பாக்குறீங்க. ஆனா நான் அத கொஞ்சம் விரிவாக பகுப்பாய்வு செய்ய விரும்புறேன். சரி, உங்க பார்வைய சொல்லுங்க. ஒரு கோட்டை அப்படிங்கிறது மக்களை ஒடுக்குவதற்காக மட்டும் கட்டப்படுறதில்ல. உள்ளே இருக்கிற வளங்களையும் மக்களையும் வெளிப்புற தாக்குதல்கள்ல இருந்து பாதுகாக்கிறதுக்காகவும் கட்டப்படுது. ரகசியத்தன்மை அப்படிங்கிறது வணிக போட்டிகள்ல எதிரிகளுக்கு தகவல்கள் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு பாதுகாப்பு கவசமே தவிர ஆனா அது ஊழியர்களை ஏமாற்ற கருவி கிடையாது. இத நாம ஒரு இருண்ட கட்டுப்பாட்டறையா பார்க்கக்கூடாது. இத நிரூபிக்க கட்டுரையில் உள்ள வணிகத்தின் 7 தூண்கள் பகுதியை கவனிங்க. தலைவர், மேலாளர், வாடிக்கையாளர்கள், தலைமை அலுவலகம், கருவூலம், குழு, அப்புறம் கூட்டாளிகள். இந்த 7 தூண்களும் எதனால் இணைக்கப்படணும்னு கட்டுரை சொல்லுது? வெறும் சட்டங்களாலா? இல்ல, அவை வலுவான மதிப்புகளால் இணைக்கப்படணும்னு சொல்லுது. மதிப்புகள்? ஆமா, ஷேர்ட் வேல்யூஸ். ஒரு கோட்டை செங்கற்களால கட்டப்படலாம், ஆனா ஒரு நிறுவனம் பகிரப்பட்ட மதிப்புகளால தான் கட்டப்பட முடியும். மதிப்புகள் இல்லாத எந்த கோட்டையும் எவ்வளவு வலிமையான படைகள் இருந்தாலும் நிலைக்காது. ஆனா அந்த மதிப்புகள்... ஒரு நிமிஷம். இதனாலதான் ஒரு ஆற்றல் மிக்க தலைவர் தன்னோட குழுவை உற்சாகப்படுத்தி வழிநடத்தணும்னு ஜேஆர்டி டாடா போன்ற தொலைநோக்குடைய தலைவர்களை நம்ம உதாரணமா சொல்லலாம். ஜேஆர்டி டாடா அதிகாரத்தை தன்கிட்ட மட்டுமே கூச்சு வச்சிருந்தாரா? ரகசியங்களை வச்சுக்கிட்டு ஊழியர்களை மிரட்டினாரா? இல்லையே. ஆமா, அவர் அப்படி பண்ணல. அவர் தன்னோட ஊழியர்களுக்கிட்ட ஆழமான நம்பிக்கையும் உளவியல் பாதுகாப்பையும் உருவாக்குனாரு. அந்த நம்பிக்கையே நிறுவனத்துக்கான கோட்டையா மாறுச்சு. அதனால கோட்டை போன்ற கட்டமைப்பு நிறுவனத்தை ஒருங்கிணைத்து பாதுகாப்பதற்கே தவிர சர்வாதிகாரத்துக்கு அல்ல. சரி, ஜேஆர்டி டாடா அவர்கள் நிறுவனத்தை ஒருங்கிணைத்த விதம் இருக்கக்கூடியது அப்படிங்கறதுல எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆனா அந்த உதாரணம் கௌடில்யரோட அடிப்படை சிந்தனையை மூடி மறைச்சிடக்கூடாது. மறைக்கலையே. அவர் ஒரு கோட்டைக்குள் மதிப்புகள் இருக்கலாம், ஆனா அந்த மதிப்புகளை மீறினா என்ன நடக்கும் அப்படிங்கிற பயமும் அங்கே இருந்தாகணும். அதிகாரத்தை நிர்வகிப்பதிலுள்ள இந்த யதார்த்தத்தை நாம மறந்துடக்கூடாது. கட்டுரையில் வெற்றியின் 3 அம்சங்கள் பகுதி ரொம்ப தெளிவா ஒரு விஷயத்த சொல்லுது. என்ன சொல்லுது?
அதுல ஒண்ணு வலிமை மூலம் வெற்றி. இது அதிகாரத்தையும் செல்வாக்கையும் திறமையா சில நேரங்கள்ல இரக்கமே இல்லாம பயன்படுத்துறத குறிக்குது. குறிப்பா பாரம்பரியமா ஒரு வணிகத்தை பெறுபவர்கள், அதாவது அடுத்த தலைமுறைக்கு பதவியை பெறுபவர்கள் அதிகாரத்தை தக்க வைக்க என்ன செய்யணும்? அவங்க தகுதியை வளர்த்துக்கணும். அது மட்டும் இல்ல, முந்தைய தலைமுறையின் பலவீனங்களை சரி செய்யணும், எதிர்ப்புகளை முறியடிக்கணும்னு அது நடைமுறை அறிவுரையை வழங்குது. ஒரு புது சிஇஓ பதவிக்கு வரும்போது முந்தைய நிர்வாகத்தோட விசுவாசிகளை நீக்கிறதும் தன்னோட சொந்த ஆட்களை நியமிக்கிறதும் இன்னைக்கு கார்ப்பரேட் உலகத்துல நம்ம சாதாரணமா பாக்குறோம் ஒண்ணு. ஆனா இது தார்மீபத்தை பத்தினதோ பகிரப்பட்ட மதிப்புகளை பத்தினதோ கிடையாது. இது அதிகார போட்டியில தப்பி பிழைப்பதற்கான தந்திரம், சர்வைவல் டாக்டிக்ஸ். சூழ்நிலைக்கு ஏற்ப அதிகாரத்தை வளைக்கணும் அப்படிங்கறதத்தான் கட்டுரை வலியுறுத்துது. இது தூய்மையான கலப்படமற்ற அதிகார அரசியல். ஓ, நீங்க வலிமை மூலம் வெற்றி அப்படிங்கறத மட்டுமே தனியா பிரிச்சு பாக்குறீங்க. ஆனா கௌடில்யர் அந்த 3 அம்சங்கள்ல மத்த 2ஐயும் எதுக்காக சேர்த்தாருன்னு நம்ம கவனிக்கணும். மத்த 2 அம்சங்களா? ஆமா, மீதமுள்ள 2 அம்சங்கள். ஆலோசனை மூலம் வெற்றி, அப்புறம் ஆற்றல் மூலம் வெற்றி. ஒரு தலைவர் தனக்கெல்லாம் தெரியும்னு அகங்காரம் கொள்ளாம தகுதியான வழிகாட்டிகள் கிட்டையும் நிபுணர்கள் கிட்டையும் ஆலோசனை பெறணும்னு அர்த்தசாஸ்திரம் சொல்லுது. ஒரு சர்வாதிகாரி எப்பவுமே ஆலோசனை கேட்க மாட்டார், அவர் கட்டளையிடுவார். ஆனா கௌடில்யரின் தலைவர் மற்றவர்களோட அறிவுக்கு மதிப்பளிக்கிறார். அதைவிட முக்கியமா தலைமை பதவியில் நிலைத்திருப்பது பகுதியில உள்ள ஒரு ஆழமான தத்துவத்தை நான் சுட்டிக்காட்ட விரும்புறேன். என்ன தத்துவம் அது? ஒரு தலைவர் தன்னோட காமம், கோபம், பேராசை, அகந்தை, ஆணவம், அப்புறம் அதீத உற்சாகம் போன்ற உணர்ச்சிகளை கட்டுப்பாட்டுல வச்சிருக்கணும்னு கட்டுரை ரொம்ப அழுத்தமா வலியுறுத்துது. அதிகார வேட்கை கொண்ட தந்திரங்களை மட்டுமே நம்பியிருக்க ஒருத்தன் தன்னோட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த மெனக்கெடுவானா? ஒருவேளை கண்டிப்பா இல்ல. இந்த சுய ஒழுக்கம் அப்படிங்கிறது ஒரு தலைவனோட அறநெறி சார்ந்த பரிணாம வளர்ச்சியே காட்டுது. ஒரு சிஏஓவோட கோவமோ அல்லது பேராசையோ நிறுவனத்தோட பங்கு சந்தை மதிப்பை வீழ்ச்சி அடைய செய்யும், ஆயிரக்கணக்கான ஊழியர்களோட வாழ்க்கைய பாதிக்குங்கிற புரிதல் அங்கே இருக்கு. சரி. தன்னோட நடத்தை குழுவின் மன உறுதியையும் செயல்திறனையும் நேரடியாக பாதிக்குதுன்னு உணர்ந்து தன்னைத்தானே தார்மீக ரீதியா செதுக்கிக்கிற ஒரு தலைவரையே இந்த கட்டுரை உருவாக்குது. இது வெறும் அதிகார அரசியலை தாண்டிய ஒரு சமூக பொறுப்பு. நீங்க அந்த உணர்ச்சி கட்டுப்பாட்டை ஆன்மீக ரீதியான ஒரு சுய ஒழுக்கமா பாக்குறீங்க. ஆனா கார்ப்பரேட் போர்க்களத்துல அதோட இயங்குமுறை முற்றுமும் மாறுபட்டது. எப்படி மாறுபடுது? தகுதியான வழிகாட்டிகள் கிட்ட ஆலோசனை பெறுவது கூட ஒரு தலைவர் தனக்கு தெரியாத விஷயங்கள்ல தவறு செய்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் தவறான முடிவுகளால தன் அதிகாரத்தை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு பாதுகாப்பு கவசமே தவிர அது பணிவின் அடையாளம் கிடையாது. ஆனா உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துறது, அதே போல உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது அப்படிங்கிறது ஒரு அறநெறி செயல் இல்ல. அது முற்றிலும் தர்க்க ரீதியான ஒரு ஆபத்து மேலாண்மை, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஒரு தலைவர் கோபப்பட்டாலோ அல்லது அதீத உற்சாகத்துல அவசரப்பட்டு ஒரு முடிவை எடுத்தாலோ நிறுவனத்தோட முதலீட்டாளர்கள் அவர் மேல நம்பிக்கையை இழப்பார்கள். அது உண்மைதான். நிர்வாக குழு, அதாவது போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், அவரை பதவியிலிருந்து நீக்கும். அதனால உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவதுங்கிறது ஒரு தலைவனுக்கு தேவையான தற்காப்பு ஆயுதம். உணர்ச்சி வசப்படுற ஒருத்தரால எப்படி ஒரு பெரிய படையையோ கருவூலத்தையோ தர்க்க ரீதியா நிர்வகிக்க முடியும்? முடியாதுதான். ஆனா உணர்ச்சிகள் தர்க்கத்தை மறைச்சிடும். அதனால கௌடில்யர் சொல்ற இந்த சுய ஒழுக்கம் கூட அடிப்படையில அந்த சிம்மாசனத்தை எப்படி தக்க வைக்கிறது, எப்படி தன்னை ஒரு பலவீனமான தலைவனா காட்டிக்காம இருக்கிறது அப்படிங்கிற புள்ளியில தான் முடிகிறது. இது தார்மீக நோக்கத்துக்காக இல்லாம ஒரு நடைமுறை சாத்தியமான அதிகார தேவைக்காகவே சொல்லப்பட்டிருக்கு. உங்க தர்க்கம் ரொம்ப கூர்மையா இருக்கு. ஒவ்வொரு தார்மீக செயல்லையும் ஒரு சுயநல நோக்கம் இருக்குன்னு நீங்க வாதிடுறீங்க. ஆனா கார்ப்பரேட் இயங்கும் முறையில ஒரு நிறுவனத்தோட நீண்டகால நிலைத்தன்மை, அந்த லாங் டேர்ம் சஸ்டைனபிலிட்டிய வெறும் தந்திரங்களால மட்டும் அடைஞ்சிட முடியாது அப்படிங்கறத நம்ம உணரணும். கட்டுரை சொல்ற மாதிரி சந்தையோட தேவைகளையும் அமைப்பின் தேவைகளையும் முன்கூட்டியே பகுப்பாய்வு செஞ்சு புதிய வாடிக்கையாளர்களை உருவாக்குறதும் கருவூலத்தை பெருக்கிறதும் ஒரு புறம் இருந்தாலும், ஒரு சமுதாயத்தின் நலனை மையமா வச்சு இயங்காத எந்த ஒரு நிறுவனமும் வரலாற்று ரீதியா நீண்டகாலம் நிலைச்சதில்ல. ஆனா அதிகாரத்தை நிர்வகிக்கிறது ஒரு கணினி அல்காரிதத்தை இயக்குற மாதிரி இயந்திரத்தனமான செயல்முறை கிடையாது. அது மனிதர்களோடு தொடர்புடையது. அதனாலதான் அதிகாரம் பொறுப்புகளோட வருது.
ஒரு தலைவர் எவ்வளோதான் தந்திரசாலியா இருந்தாலும் நிறுவனத்தின் அடித்தளமான மனிதர்களை அவங்களோட நல்வாழ்வை அவர் உறுதி செய்யாட்டி அந்த கோட்டை இடிந்துவிடும். எனக்கு புரியுது. இதத்தான் தற்கால கார்ப்பரேட் உலகத்துல நாம பங்குதாரர் முதலாளித்துவம் அப்படின்னும் ESG, அதாவது சுற்றுப்புற சமூக மற்றும் நிர்வாக அளவுகோல்கள் அப்படின்னும் பல புதிய பெயர்கள்ல அழைக்கிறோம். இந்த நவீன தார்மீக பொறுப்புகளைத்தான் கௌடில்யர் ஒரு தலைவனோட கடமையா பதிவு செஞ்சிருக்காரு. பொதுமக்களின் மகிழ்ச்சியும் வாடிக்கையாளர்களின் திருப்தியும் ஒரு நிறுவனத்தோட நீண்டகால வெற்றிக்கு முக்கியம் அப்படிங்கறத நான் மறுக்கல. ஆனா அதுக்கான அடிப்படை நோக்கம் என்ன அப்படிங்கறதுல தான் நம்மளோட முரண்பாடு நீடிக்குது. ஒரு சந்தைய தொடர்ந்து பகுப்பாய்வு செய்யறதும் வாடிக்கையாளர்களை ஈர்க்கிறதும் சமூகத்தோட நன்மதிப்பை பெறதும் எதுக்காக? தார்மீக திருப்திக்காகவா? இல்லவே இல்ல, போட்டிகளிலிருந்து நிறுவனத்தை பாதுகாத்து ஒரு ஒருங்கிணைந்த வெற்றிகரமான செயல்பாட்டை உருவாக்குவதற்கே அப்படின்னு மூலக்கட்டுரை ரொம்ப தெளிவா பதிலளிக்குது. ஓ, நான் இத ஒரு எதிர்மறையான விஷயமா சொல்லல, இதுதான் வியாபாரத்தோட யதார்த்தம். வணிகம் அப்படிங்கிறது ஒரு போர்க்களம். அங்கு தார்மீக சித்தாந்தங்களை விட உயிர் வாழ்வதற்கான யுக்திகள், அதாவது சர்வைவல் டாக்டிக்ஸ் தான் நாளுக்கு நாள் அதிகமா தேவைப்படுது. ஆமா. ஆனா ஒரு தலைவன் தார்மீக பொறுப்புகளை பற்றி பேசலாம், ஆனா நாள் முடிவுல அவன் தன்னோட கருவூலத்தை பாதுகாக்கவும் போட்டியாளர்களை வீழ்த்தவும் தனக்கு கீழ் இருப்பவர்களை கட்டுப்பாட்டுல வச்சுக்கவும் வேண்டிய கட்டாயத்துல இருக்கான். கௌட்டில்யரின் அர்த்தசாஸ்திரம் அந்த யுக்திகளை எந்தவிதமான உணர்ச்சிபூர்வமான பூச்சுக்களும் இல்லாம மனித இயல்போட இருண்ட பக்கங்களை முழுமையா புரிஞ்சுக்கிட்டு யதார்த்தமா பேசுது. இது ஒரு மிகச்சிறந்த போர்முறை கையேடு. கௌடில்யரோட வழிகாட்டுதல்களை நாம இருவேறு ஆழமான நிலைப்பாடுகள்லிருந்து இன்னைக்கு அணுகியிருக்கோம். ஒரு தலைவர் தன்னோட மனசாட்சிக்கும் ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் பொறுப்பானவர் அப்படிங்கிற கோணத்துல இது எப்படி தற்கால பங்குதாரர் முதலாளித்துவத்தோட ஒத்துப்போகுது அப்படிங்கறத நான் முன் வச்சேன். அதே நேரத்துல ஆமா, நிறுவனத்தோட ரகசியங்களை காப்பதும் கோட்டை போன்ற ஒரு இறுக்கமான கட்டுப்பாட்டை நிறுவுவதும் தண்டநீதிய தர்க்க ரீதியா பயன்படுத்துவதும் உணர்ச்சிகளை ஒரு ஆயுதமாக கையாளுவதும் எப்படி அதிகாரத்தை தக்க வைக்கிற நடைமுறை உத்திகளா செயல்படுது அப்படிங்கறத நான் சுட்டிக்காட்டினேன். கண்டிப்பா இந்த ரெண்டு மாறுபட்ட பார்வைகள் இருந்தாலும் ஒரு சிறந்த தலைமைத்துவத்தோட அடிப்படை பண்புகள் குறித்து நாம இருவருமே சில புள்ளிகள்ல ஒத்து போறோம்னு கருதுறேன். ஒரு தலைவர் தன்னோட தனிப்பட்ட உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தி அதீத சுய ஒழுக்கத்தோட இயங்கணும் அப்படிங்கிறதுல நமக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல. ஆமா, அதுல எந்த சந்தேகமும் இல்ல. அப்புறம் அமைப்பின் தேவைகளை முன்கூட்டியே பகுப்பாய்வு செஞ்சு பிரச்சனைகள் பெரிதாவதற்கு முன்பே அவற்றை விரைவாக தீர்க்கும் திறன் ஒரு தலைவருக்கு ரொம்ப அவசியம் அப்படிங்கிறதையும் நம்ம ஏத்துக்கிறோம். உண்மைதான். கௌடில்யரோட சிந்தனையில உள்ள அந்த நுட்பங்கள் காலத்தை வென்று நிற்பவை. மூலக்கட்டுரையில சொல்லப்பட்டிருக்க 7 தூண்கண்கள், அப்புறம் வெற்றிக்கான 3 சூத்திரங்கள் போன்றவை தற்கால நிறுவனங்களின் மேலாண்மைக்கும் நிர்வாக குழுவோட செயல்பாடுகளுக்கும் ரொம்ப அவசியமானவை. எந்த ஒரு விதியையும் தார்மீக கோணத்திலையும் பார்க்கலாம், அல்லது அதிகார அரசியலோட கோணத்திலையும் பார்க்கலாம். கரெக்ட். ஆனா அந்த 2 பார்வைகளுமே ஒரு அமைப்போட முழுமையான இயங்கு முறையை புரிஞ்சுக்க உதவுது. ஆமா, உண்மையான நிர்வாக கட்டமைப்பு அப்படிங்கிறது உங்களை வெளிப்புற தாக்குதல்கள்ல இருந்து பாதுகாக்கும் ஒரு கோட்டையா அல்லது உள்ளே இருக்கிறவங்களை கண்காணிச்சு அடக்கி வைக்கும் ஒரு சிறைச்சாலையா அப்படிங்கிற அந்த வரைபடம் எதை உருவாக்குது அப்படிங்கறது அதை செயல்படுத்துற தலைவனோட கைகள்லயும் அவனோட நோக்கத்திலையும் தான் அடங்கி இருக்கு. ரொம்ப சரியா சொன்னீங்க. தற்கால கார்ப்பரேட் உலகத்துல வெற்றியை தக்க வைக்க கௌடில்யரோட தார்மீக கடமைகள் அதிகமா தேவையா அல்லது அவரோட கட்டுப்பாட்டு உத்திகள் அதிகமா தேவையா அப்படிங்கிற இந்த ஆழமான சிந்தனைய நேயர்களோட முடிவுக்கே விட்டு விடுகிறோம். மூலக்கட்டுரையில உள்ள இந்த முரண்பாடுகளும் சிக்கல்களும் மேலும் பல சுவாரஸ்யமான தேடல்களுக்கு வழிவகுக்கும் அப்படிங்கறதுல எந்த சந்தேகமும் இல்ல. மேலும் சுவாரஸ்யமான தகவல்களுக்கு லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் கமெண்ட் செய்யுங்கள். இது மேலும் தகவல்களை பதிவேற்ற எங்களை உற்சாகப்படுத்தும். நன்றி, வணக்கம்.